ஓம் சாந்தி. வாணி டேட் 31/5/2020. அவ்யக்த வாணி ரிவைஸ் டே 18/1/86. அவ்யக்த பாப் தாதா சொன்ன மகா வாக்கியங்கள். आज वृक्षपति अपने नए वृक्ष के फाउंडेशन बच्चों को देख रहे हैं. இன்று விருட்சபதியாக இருக்கக்கூடிய பாப் தாதா தன்னுடைய புது விருட்சத்தினுடைய அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்துட்ருக்காங்க. விருட்சபதி अपने वृक्ष के तना को देख रहे हैं. விருட்சபதி பாபா தன்னுடைய விருட்சத்தினுடைய அதாவது மரத்தினுடைய தண்டு பாகத்தை பார்த்துட்ருக்காங்க. सभी वृक्षपति की पालना के पली हुई श्रेष्ठ फल स्वरूप बच्चों को देख रहे हैं. அனைவரும் விருட்சபதியின் பாலனையில் வளரக்கூடிய சிரேஷ்டமான பலன் சுரூபமாக இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்துட்ருக்காங்க. ஆதி தேவ் अपने ஆதி ரத்னோं को देख रहे हैं. ஆதி தேவன் தன்னுடைய ஆதி ரத்தினங்களை பார்த்துட்ருக்காங்க. ஹர் ஏக் ரத்தன் கி மகானதா விசேஷதா அப்னி அப்னிகை. ஒவ்வொரு ரத்தினத்தினுடைய மகான் தன்மை விசேஷ தன்மை தனித்தனியானதாக இருக்கு. லேக்கின் ஹை சபி நயி ரச்சனா கே நிமித்த பனி குயி विशेष आत्माएं, क्योंकि बाप को पहचानने से बाप के कार्य में सहयोगी बनने में निमित्त बने और अनेकों के आगे एग्जाम्पल बनेंगे. அனைவருமே புது படைப்பிற்கு நிமித்தமானவர்களாக விசேஷமான ஆத்மாக்களாக இருக்காங்க. காரணம், பாபாவை அறிந்து கொள்வதில், பாபாவுடைய காரியத்தில் சகயோகியாக ஆவதில் நிமித்தமானவர்களாக ஆயிருக்காங்க. மற்றும் அநேக பேருக்கு முன்னால் எக்ஸாம்பிளாகவும் ஆயிருக்காங்க. दुनिया को ना देख नई दुनिया बनाने वाले को देखा. அதாவது உலகத்தை பார்க்காமல் புது உலகத்தை உருவாக்கக்கூடியவரை பார்த்துருக்காங்க. अटल निश्चय और हिम्मत का प्रमाण दुनिया के आगे बनकर दिखाया. इसलिए सभी विशेष आत्माएं को அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் தைரியத்தின்படி உலகத்திற்கு முன்னால் ஆகி காட்டியிருக்காங்க. அதனால் அனைவருமே விசேஷமான ஆத்மாக்களாக இருக்காங்க. विशेष आत्माओं को विशेष रूप से संगठित रूप में देख बाप दादा भी हर्षित होते गए और ऐसे बच्चों की महिमा के गीत गाते गए. விசேஷமான ஆத்மாக்களை விசேஷமான ரூபத்தில் குழுவினுடைய ரூபத்தில் பார்த்து பாப் தாதா மகிழ்ச்சி அடைகிறாங்க. மற்றும் இது போல குழந்தைகளுடைய மகிமையினுடைய பாட்டையும் பாடுறாங்க. बाप को पहचाना और बाप ने जो भी है जैसे भी है पसंद कर लिया, क्योंकि दिलाराम को पसंद है सच्ची दिल वाली. பாபாவுடைய அறிமுகத்தை தெரிந்து கொண்டாங்க. மற்றும் பாபா கூட யாராக இருக்காங்க, எப்படி இருக்காங்க, அவர்களை பாபா விரும்பி இருக்காங்க. காரணம், திலாராம் அதாவது மனதிற்கு ஆறுதல் தரக்கூடிய பாபாவிற்கு விருப்பமானவர்கள் உண்மையான மனசு இருக்கக்கூடியவர்கள். दुनिया का दिमाग ना भी हो, लेकिन बाप को दुनिया की दिमागी पसंद नहीं, दिल वाली पसंद है. உலகியலான புத்தி இல்லாமல் இருந்தாலும்
பாபாவிற்கு உலகியலான புத்தி இருக்கக்கூடியவர்கள் விருப்பம் இல்லை. மனசு இருக்கக்கூடியவர்களை பாபா விரும்புகிறாங்க. दिमाग तो बाप इतना बड़ा दे देता कि जिसे रचयिता को जानने से रचना के आदि मध्य अंत के नॉलेज को जान लेते हो, इसलिए बाप दादा पसंद करते के. பாபா மிக பெரிய மனதை கொடுத்துருக்காங்க. அதாவது படைப்பவரை தெரிந்து கொள்ளக்கூடிய காரணத்தினால் படைப்பினுடைய ஆதி மத்திய அந்திமத்தினுடைய ஞானத்தை தெரிந்திருக்காங்க. அதனால் பாப் தாதா விரும்புகிறாங்க. தில்சே, அதாவது மனதார பாப் தாதா அந்த குழந்தைகளை விரும்புகிறாங்க. நம்பர் பி பன்தேகை சச்சி சாஃப் தில்கே ஆதார்சி, உண்மையான சுத்தமான மனதினுடைய ஆதாரத்தின் மூலமாக நம்பரும் தயாராகுது. சேவாக்கே ஆதார்சி நெகி, சேவையின் ஆதாரத்தில் நம்பர் தயாராகிறது இல்லை. சேவாமே வி सच्चे दिल से सेवा की, वह सिर्फ दिमाग के आधार से सेवा की. சேவையில் கூட உண்மையான மனதோடு சேவை செய்யறமா அல்லது புத்தியினுடைய ஆதாரத்தில் சேவை செய்யறமா? தில் கா ஆவாஜ் தில் தக்கு பகுஞ்சதாகை, மனதினுடைய சப்தமானது மனசு வரைக்கும் போய் சேருது. दिमाग का आवाज दिमाग तक पहुंचताके, புத்தியினுடைய சப்தமானது புத்தி வரைக்கும் தான் போய் சேரும். இன்று பாப் தாதா தில் வாலோं की लिस्ट देख रहे थे. இன்று பாப் தாதா உண்மையான மனசு இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய லிஸ்ட்டை பார்த்துட்டு இருந்தாங்க. दिमाग वाली नाम कमाते है, दिल वाली दुआएं कमाते है. புத்தி இருக்கக்கூடியவர்கள் பெயரை சம்பாதிக்கிறாங்க. உண்மையான மனசு இருக்கக்கூடியவர்கள் ஆசீர்வாதங்களை சம்பாதிக்கிறாங்க. तो दो मालाएं बन रही थी, क्योंकि आज वतन में एडवांस में गई हुई आत्माएं इमर्ज थी. 2 விதமான மாலைகள் தயாராயிட்டிருந்தது. காரணம், இன்று வத்தனத்தில் அட்வான்ஸ் பார்ட்டியில் போயிருக்கக்கூடிய ஆத்மாக்களை இமோர்ஜ் பண்ணியிருந்தாங்க. விசேஷ் ஆத்மாயேன் ரூஹ் ருகான் கர் ரகீத்தி, அந்த விசேஷமான ஆத்மாக்கள் ஆன்மீக உரையாடல் செஞ்சுட்டு இருந்தாங்க. முக்கிய ரூஹ் ருகான் கியா ஹோகி, முக்கியமாக என்ன ஆன்மீக உரையாடல் நடந்தது? आप सभी ने भी विशेष आत्माओं को इमर्ज किया ना. நீங்கள் அனைவரும் கூட விசேஷமான ஆத்மாக்களை இமர்ஜ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? वतन में भी रूह रुखान चल रही थी कि समय और संपूर्ण दोनों में कितना अंतर रह गया के. வத்தனத்தில் கூட ஆன்மீகமான உரையாடல் நடந்துட்டு இருந்தது. சமயம் மற்றும் சம்பூர்ண நிலையில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. நம்பர் கித்தினே தயார் குயேகை, எவ்வளவு நம்பர் தயாராயிருக்கு. நம்பர் தயார் குயேகை ஏன் அபி கூனேகை, நம்பர் தயாராயிருக்கா இல்லை இப்போதான் தயாராகணுமா? नंबर वार सब स्टेज पर आ रहे கைனா நம்பர் வாராக அனைவரும் ஸ்டேஜில் வந்துட்டுருக்காங்க இல்லையா? அட்வான்ஸ் பார்ட்டி பூछ रही थी कि अभी हम तो एडवांस का कार्य कर रहे हैं, लेकिन हमारी साथी हमारी कार्य में विशेष क्या सहयोग दे रहे हैं, वह भी माला बना रहे हैं. அட்வான்ஸ் பார்ட்டியில் இருக்கக்கூடியவங்க கேட்குறாங்க, இப்போ
அட்வான்ஸ் பார்ட்டியினுடைய காரியம் நடந்துட்டுருக்கு. ஆனால் எங்களுக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய காரியத்தில் விசேஷமாக என்ன சகயோகா கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுடைய மாலையும் உருவாக்கிட்டுருக்கு. கோன்சி மாலா பனா ரகே, எந்த விதமான மாலை தயாராயிட்டிருக்கு. ககாங் ககாங் கிஸ் கிஸ் காம் நயி துனியாக்கு ஆரம்ப கர்ணிகா ஜனம் கோகா, எங்கெங்கே எந்தெந்த புது உலகத்திற்கான ஆரம்பம் செய்வதற்கான ஜென்மமும் எடுத்துட்ருக்காங்க. நிக்சித்து கோரகாகை, அது நிச்சயிக்கப்பட்டதாக ஆயிட்டிருக்கு. उनको भी अपने कार्य में विशेष सहयोग सूक्ष्म சக்திசாலி மனசாக்கா चाहिए. அவர்களுக்கு கூட தன்னுடைய காரியத்தில் விசேஷமாக சகயோகத்தினுடைய சூட்சமமான சக்தி வாய்ந்த மனசு தேவை. जो शक्तिशाली स्थापना के निमित्त बनने वाली आत्माएं के व स्वयं बल पावन के, लेकिन वायुमंडल व्यक्तियों का प्रकृति का तमोगुणी के, யார் சக்தி வாய்ந்த ஸ்தாபனை காரியத்திற்கு நிமித்தமாக ஆகக்கூடிய ஆத்மாக்களாக இருக்காங்க, அவங்க தூய்மையாக இருக்காங்க. ஆனால் வாயு மண்டலத்தில் மனிதர்களுடைய இயற்கையினுடைய தமோ குணமும் இருக்கு. अति तमो गुणी के बीच अल्प सतो गुणी आत्माएं कमल पुष्प समान के, इसलिए आज रूख रुखान करते आपके अति स्नेही श्रेष्ठ आत्माएं मुस्कराते हुए बोल रही थी कि क्या हमारे साथियों को इतनी बड़ी सेवा की स्मृति गई, वह सेंटरों में की बिजी हो गए गई, वह जोन में बिजी हो गए गई. மிகவும் தமோ குணத்தினுடைய நடுவில் அதாவது கொஞ்சம் சத்தோ குணம் நிறைந்த ஆத்மாக்கள் தாமரை மலருக்கு சமமாக இருக்காங்க. அதனால் இன்று ஆன்மீக உரையாடல் செய்யும் பொழுது உங்களுடைய மிகவும் சிநேகமான சிரேஷ்டமான ஆத்மாக்கள் புன்சிரிப்போடு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது எங்களுக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் இவ்வளோ பெரிய சேவையினுடைய நினைவில் இருக்காங்களா, அல்லது சென்டர்லேயே பிஸியாக இருக்காங்களா, அல்லது ஜோனில் பிஸியாக ஆயிருக்காங்களா. इतना समय प्रकृति परिवर्तन का कार्य तमोगुणी संस्कार वाली इतनी आत्माओं का विनाश किसी भी विधि से होगा. இவ்வளவு பெரிய இயற்கையினுடைய மாற்றங்களுக்கான காரியம் தமோ குணமான சம்ஸ்காரம் நிறைந்த ஆத்மாக்களுடைய அழிவு ஏதாவது விதியின் மூலமாக ஏற்படும். लेकिन अचानक के मृत्यु, अकाली मृत्यु, समूह रूप में मृत्यु, उन आत्माओं की वाइब्रेशन कितनी तमो गुणी होंगी, उसको परिवर्तन करना और स्वयं को भी ऐसे कूनी नाके वायुमंडल वाइब्रेशन से सेफ रखना और उन आत्माओं को सहयोग देना. क्या इस विशाल कार्य के लिए तैयारी कर रहे को. அதாவது திடீர் மரணம், அகால மரணம், மொத்த ரூபத்தில் மரணம், அந்த ஆத்மாக்களுடைய வைப்ரேஷன் எந்த அளவு தமோ குணம் நிறைந்ததாக இருக்கும், அதை மாற்றம் செய்வது மற்றும் தன்னை கூட இதுபோல இரத்த ஆறு விளையாட்டினுடைய வாயு மண்டலத்தின் வைப்ரேஷன்லேருந்து பாதுகாப்பாக வைக்கணும் மற்றும் அந்த ஆத்மாக்களுக்கு சக யோகா தரணும். என்ன இந்த விசாலமான காரியத்திற்காக தயாராயிட்டிருக்கீங்களா? ய சிறப் கோயி ஆயா
समझाया और काया इसी में ही तो समय नहीं जा रहे இல்லை யாராவது வந்தாங்க, அவங்களுக்கு நீங்கள் புரிய வச்சிங்க மற்றும் சாப்பிட்டீங்க, இதுலேயே சமயம் போயிட்டுருக்கா பூச்சு ரகேத்தி அவர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆஜ் பாம் தாதா உன் கோங்கா சந்தே சுனா ரகேகை இன்று பாம் தாதா அவர்களுடைய செய்தியை சொல்லிட்டு இருந்தாங்க. इतना बेहद का कार्य करने के निमित्त कोणकை இவ்வளோ பெரிய எல்லை கப்பாற்பட்ட காரியத்தை செய்வதற்கு யார் நிமித்தமானவர்களாக இருக்காங்க? ஜப் आदि में निमित्त बनी को तो अंत में भी परिवर्तन के बेहद के कार्य में निमित्त बनना है ना. எப்போ ஆரம்பத்தில் நிமித்தமானவர்களாக ஆனாங்க, அப்போ கடைசியில் கூட மாற்றங்களுடைய எல்லையற்ற காரியத்தில் நிமித்தமானவர்களாக ஆகணும் இல்லையா? வைசேபி ககாவத்துக்கு ஜிஸ்னி அந்த கியா உஸ்னி சப் குச் கியா கதை கூட சொல்லப்பட்டிருக்கு. யார் முடிவை ஏற்படுத்துகிறாங்களோ அவங்க அனைத்தையும் செய்கிறாங்க. गर्भ महल भी तैयार करने के तब तो नई रचना का योग बल का आरंभ होगा. கர்ப்ப மாளிகை கூட தயார் செய்யணும். அப்போதான் புது படைப்புகளுடைய யோக பலத்தினுடைய ஆரம்பம் ஆகும். योग बल के लिए मनसा शक्ति के आवश्यकता है. யோக பலத்திற்காக मनसा शक्ति அவசியமாக இருக்கு. अपनी सेफ्टी के लिए भी मनसा शक्ति साधन बनेगा. தன்னுடைய பாதுகாப்பிற்காக கூட मनसा शक्ति साधनமாக ஆயிரும். मनसा शक्ति द्वारा की स्वयं की अंत सुखानी बनाने के निमित्त बन सकेंगे. मनसा சக்தியின் மூலமாக தான் தன்னுடைய கடைசி சுகம் நிறைந்ததாக மாற்றுவதற்கு நிமித்தமாக ஆக்க முடியும். नकी तो साकार सहयोग समय पर सरकमटेंस प्रमाण ना भी प्राप्त हो सकता है. அப்படி இல்லை, ஸ்தூலமான உதவிகளுடைய சமயம் சூழ்நிலைகள் படி அது கிடைக்காமலும் போக முடியும். उस समय मनसा शक्ति अर्थात श्रेष्ठ संकल्प शक्ति एक के साथ लाइन क्लियर नहीं होगी तो अपनी कमजोरियां पश्चाताप के रूप में भूतों की मिसल अनुभव होगी. அந்த சமயத்தில் மனசா சக்தி, அதாவது சிரேஷ்டமான எண்ணங்களுடைய சக்தி, ஒருத்தர் கூட லைன் தெளிவாக இல்லை, தன்னுடைய பலகீனங்களுடைய ரூபத்தில் பூதங்களுக்கு சமமாக அனுபவம் ஆகும். क्योंकि कमजोरी स्मृति में आने से भय भूत के रूप अनुभव होगा. காரணம், பலகீனங்கள் நினைவில் வரும் பொழுது பயமானது பூதத்தை போல் அனுபவம் ஆகும். अभी बड़ी कैसे भी चला लेते हो लेकिन अंत में भय अनुभव होगा. இப்போ எப்படி இருந்தாலும் உங்களை நீங்கள் நடத்துகிறீங்க, ஆனால் கடைசி நேரத்தில் பயம் அனுபவம் ஆகும். इसलिए अभी से बेहद की सेवा के लिए स्वयं की सेफ्टी के लिए मनसा शक्ति और निर्भयता की शक्ति जमा करो. அதனால் இப்போ இருந்தே எல்லை கப்பாற்பட்ட சேவைக்காக, தன்னுடைய பாதுகாப்பிற்காக மனசா சக்தி மற்றும் பயம் இல்லாத நிலையினுடைய சக்தியை சேமிப்பு செய்யணும். तभी अंत सुखाना और बेहद के कार्य में सहयोगी बन बेहद के विश्व के राज्य अधिकारी बनेंगे. அப்பதான் கடைசி நேரம் அழகானதாக மற்றும்
எல்லைக்கப்பாற்பட்ட காரியத்தில் உதவியாளராகி எல்லைக்கப்பாற்பட்ட முழு உலகத்தினுடைய ராஜ்ய அதிகாரியாக ஆகலாம். अभी आपके साथी आपके சகயோகி இன்தஜார் கர் ரகேகை. இப்போ உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய உதவியை எதிர்பார்த்துட்ருக்காங்க. காரிய சாகி अलग अलग है लेकिन परिवर्तन के निमित्त दोनों की है. காரியங்கள் தனித்தனியானதாக இருக்கலாம், ஆனால் மாற்றங்களுக்காக நிமித்தமானவர்களாக 2 பேருமே இருக்காங்க. அப்னி ரிசல்ட் சுனா ரகே தே. அவர்கள் தன்னுடைய ரிசல்ட்டை கூறிட்டு இருந்தாங்க. एडवांस पार्टी वाली कोई स्वयं श्रेष्ठ आत्माओं को आह्वान करने के लिए तैयार हुए गए और को रखे गए कोई तैयार कराने में लगे हुए गए. அட்வான்ஸ் பார்ட்டியை சேர்ந்தவர்கள் ஒரு சிலர் சிரேஷ்டமான ஆத்மாக்களை வரவேற்பதற்காக தயாராக ஆயிட்டிருந்தாங்க. ஒரு சிலர் தயாராவதில் ஈடுபட்டு இருந்தாங்க. उनकों का सेवा का साधन कई मित्रता और समीपता के संबंध. நட்பு மற்றும் நெருங்கிய சம்பந்தம்தான் அவர்களுடைய சேவைக்கான சாதனமாக இருக்கு. जिसे इमर्ज रूप में ज्ञान चर्चा नहीं करते. அதாவது அவங்க வெளிப்படையான ரூபத்தில் ஞானத்தின் உரையாடல் செய்வது இல்லை. लेकिन ज्ञानी तो आत्मा के संस्कार होने के कारण एक दो के श्रेष्ठ संस्कार श्रेष्ठ वाइब्रेशन और सदा कोली और हैप्पी चेहरा एक दो को प्रेरणा देने का कार्य कर रखा है. ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுடைய சம்ஸ்காரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஒருவர் மற்றவர்களுடைய சிரேஷ்டமான சம்ஸ்காரம், சிரேஷ்டமான வைப்ரேஷன் மற்றும் சதா தூய்மையான மற்றும் மகிழ்ச்சியான முகத்தின் மூலம் ஒருவர் மற்றவர்களுக்கு பிரேரணை தரக்கூடிய காரியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. चाहे अलग अलग परिवार में गई लेकिन किसी न किसी संबंध व मित्रता के आधार पर एक दो के संपर्क में आने से आत्मा नॉलेजफुल होने के कारण ये अनुभूति होती रहती गई. ஆனால் ஒருவர் மற்றவர்களுடைய பரிவாரத்தில் இல்லை, அதாவது தனித்தனியான பரிவாரத்தில் இருந்தாலும் ஏதாவது விதமான சம்பந்தத்தினுடைய அல்லது நட்பினுடைய ஆதாரத்தில் ஒருவர் மற்றவர்களுடைய தொடர்பில் வரும் பொழுது ஆத்மா ஞானம் நிறைந்து இருக்கக்கூடிய காரணத்தினால இது போல அனுபவமும் அவங்களுக்கு இருக்கும். அப்னேகை வ சமீப்பு கேகை. இவங்க தன்னுடையவர்களாக இருக்காங்க அல்லது நெருக்கத்தில் இருக்காங்க. अपने पन के आधार से एक दो को पहचानते हैं. இவங்க நம்மை சார்ந்தவர்கள். இந்த ஆதாரத்தின் மூலம் ஒருவர் மற்றவர்களுடைய அறிமுகத்தை தெரிந்து இருக்காங்க. अभी समय समय आ रहा है, इसलिए एडवांस पार्टी का कार्य தீவிர கதி से चल रहा है. இப்போ சமயம் மிகவும் நெருங்கி வந்துட்டுருக்கு. அதனால் அட்வான்ஸ் பார்ட்டியை சேர்ந்தவர்களுடைய காரியம் தீவிரமான வேகத்தில் நடந்துட்டுருக்கு. ऐसी लेन देन वतन में हो रही थी. இது போல கொடுக்கல் வாங்கல் வத்தனத்தில் நடந்துட்டு இருந்தது. விசேஷ் ஜெகதம்பா சபி பச்சோं के प्रति दो मधुर बोल रही थी. விசேஷமாக ஜெகதம்பா அனைத்து குழந்தைகளுக்காக 2 இனிமையான வார்த்தைகளை சொல்லிட்டு இருந்தாங்க.
दो बोल में सभी को स्मृति दिलाई, सफलता का आधार सदा सगन சக்தி और समानी की சக்தி. இரண்டு வார்த்தைகளில் அனைவருக்கும் நினைவை கொடுத்தாங்க. வெற்றியினுடைய ஆதாரம் சதா சகன் சக்தி, அதாவது தனக்குள் அனைத்தையும் சகித்து கொள்ளக்கூடிய சக்தி மற்றும் தனக்குள் அனைத்தையும் அடக்கக்கூடிய சக்தியாக இருக்கு. इन विशेषताओं से सफलता सदा सहज और श्रेष्ठ अनुभव होगी. இந்த விசேஷ தன்மையின் மூலமாக வெற்றி சதா சுலபமாக மற்றும் சிரேஷ்டமானதாக அனுபவம் ஆகும். औरों का भी सुनाई क्या, மற்றவர்களை பற்றியும் சொல்லவா என்ன. आज चिटचट का दिन विशेष मिलने का रखा था, हर एक अपने अनुभव का वर्णन कर रहे थे. இன்று உரையாடல் செய்வதற்கான நாள், விசேஷமாக சந்திப்பதற்கான நாளாக இருந்தது. ஒவ்வொருவரும் தன்னுடைய அனுபவத்தை வர்ணனை செய்து கொண்டு இருந்தார்கள். அச்சா ஆர் கிஸ்கா சுனேங்கே, நல்லது மற்றும் யாருடையதை கேட்பது. विश्व किशोर बाबू का वह कैसे भी कम बोलता है, लेकिन जो बोलता है वह शक्तिशाली बोलता है. विश्व किशोर பிரதர் உடையது, அவர் மிகவும் குறைவாக பேசுவாங்க. ஆனால் எதை பேசுகிறாங்களோ அது சக்தி வாய்ந்த வார்த்தைகளாக இருக்கும். சக்தி வாய்ந்த வார்த்தைகளாக பேசுவாங்க. उसका भी एक ही बोल में सारा अनुभव रखा कि किसी भी कार्य में सफलता का आधार निश्चय अटल और नशा संपन्न. அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் முழுமையான அனுபவங்கள் இருந்தது. எந்த விதமான காரியத்திலும் வெற்றி அடைவதற்கான ஆதாரம் பிளவுபடாத அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் அதாவது நிரம்பி இருக்கக்கூடிய போதை. अगर निश्चय अटल है तो नशा स्वतः औरों को भी अनुभव होता है. ஒருவேளை அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும் பொழுது போதை தன்னை தானாகவே மற்றவர்களுக்கும் அனுபவம் ஆகும். इसलिए निश्चय और नशा सफलता का आधार है. அதனால் வெற்றிக்கான ஆதாரம் நம்பிக்கை மற்றும் போதையாக இருக்கு. ஏகை உஸ்கா அனுபவ், இதுதான் அவருடைய அனுபவமாக இருக்கு. जैसे साकार बाप को सदा निश्चय और नशा रखा कि मैं भविष्य में विश्व महाराजन बना की बना. எப்படி சாக்கார் பிரம்மா பாபாவிற்கு சதா நம்பிக்கை மற்றும் போதை இருந்தது, நான் எதிர்காலத்தில் விஸ்வ மகாராஜனாக ஆகியிருக்கேன், ஆக போகிறேன். இந்த போதை பிரம்மா பாபாவிற்கு இருந்தது. ऐसे विश्व किशोर को भी ये नशा रखा कि मैं पहले विश्व महाराजन का पहला प्रिंस हूँ. அதே போலதான் விஸ்வ கிஷோர் பிரதருக்கு கூட இந்த போதை இருந்தது. நான் முதல் விஸ்வ மகாராஜனுடைய முதல் இளவரசனாக இருக்கேன். நஷா வர்த்தமான் और भविष्य का अटल रखा. இந்த போதை நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்திற்கு அசைக்க முடியாததாக இருக்கு. तो समानता हो गई ना, அதனால் சமான் நிலையாக இருக்கலையா. जो साथ में रहे उनको ने ऐसा देखा, யாரெல்லாம் கூடவே இருந்தாங்க அவங்க இது போல பார்த்துருக்காங்க இல்லையா. அட்வான்ஸ் பார்ட்டி அப்னா காம் கர் ரகேகே, அட்வான்ஸ் பார்ட்டி தன்னுடைய காரியத்தை செஞ்சிட்ருக்காங்க. आप एडवांस फोर्स बरो जिसे परिवर्तन करने का कार्य का कोर्स समाप्त हो जाए. क्योंकि फाउंडेशन के நீங்கள்
அட்வான்ஸ் ஃபோர்ஸை நிரப்புங்க. இதன் மூலமாக மாற்றங்கள் செய்வதற்கான காரியம் முடிவடையும். காரணம், அதாவது அஸ்திவாரமாக இருக்கீங்க. फाउंडेशन की बेगत के सेवादारी बन बेगत के बाप को प्रत्यक्ष करेंगे. அஸ்திவாரம்தான் எல்லையற்ற சேவாதாரியாக்கி எல்லையற்ற அப்பாவை பிரத்யக்ஷம் செய்வாங்க. பிரத்யக்ஷத்தா கா நகாடா ஜல்தி இஸ் சிருஷ்டி பர் பஜ்தா குவா சுனேங்கே. பிரத்யக்ஷத்தாவினுடைய முழக்கம் வேகமாக இந்த சிருஷ்டியில் முழங்குவதை கேட்பார்கள். சாரோं ओर से एक ही नगाड़ा एक ही साज में बजेगा मिल गया आ गया. கிடைத்து விட்டார், வந்து விட்டார். இந்த ஒரே முழக்கம் ஒரே இசையில் நாலாபுறமும் முழங்கும். அபிதோ பகூத் காம் படாகை. இப்போ நிறைய காரியங்கள் இருக்கு. आप समझ रहे हो कि पूरा को रखा गई. நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாமே முடிஞ்சிட்ருக்கு. अभी तो वाणी द्वारा बदलने का कार्य चल रहा है. இப்போ வார்த்தைகள் மூலமாக மாறுவதற்கான காரியம் நடந்துட்டுருக்கு. अभी वृत्ति द्वारा वृत्तियां बदली संकल्प द्वारा संकल्प बदल जाए. இப்போ உள் உணர்வுகள் மூலமாக உள் உணர்வுகள் மாறணும். எண்ணங்கள் மூலமாக எண்ணங்கள் மாறணும். अभी ये रिसर्च तो शुरू भी नहीं की गई. இப்போ இந்த ஆராய்ச்சி ஆரம்பம் செய்யலை. தோடா தோடா கியா தோ கியா குவா. கொஞ்சம் கொஞ்சம் செய்யும்போது அதில் என்ன ஆகும்? ये सूक्ष्म सेवा स्वत की कई कमजोरियों से पार कर देगी. இந்த சூட்சமமான சேவை தன்னை தானாகவே நிறைய பலகீனங்களை கடந்து செல்லவிடும். ஜோ சமஸ்தே கி ஏ கைசி கோகா. இது எப்படியாகும்? இது போல யார் நினைக்கிறீங்க? जब इस सेवा में बिजी रखेंगे तो स्वतः की वायुमंडल ऐसा बनेगा जो अपनी कमजोरियां स्वयं को की स्पष्ट अनुभव होगी और वायुमंडल के कारण स्वयं की शर्मसार को परिवर्तित हो जाएंगे. எப்போ இந்த சேவையில் பிஸியாக இருக்கமோ அப்போ தன்னை தானாகவே வாயு மண்டலம் இது போல உருவாகும். தன்னுடைய பலகீனங்கள் தனக்கு தெளிவாக அனுபவம் ஆகும். மற்றும் வாயு மண்டலத்தின் காரணத்தினால் தன்னை தானாகவே மாற்றங்களும் ஏற்படும். கேகனா நகி படேகா. சொல்ல வேண்டியது இருக்காது. कहने से तो देख लिया इसलिए अभी ऐसा प्लान बनावो. சொல்வதின் காரணத்தினால பார்த்துட்டோம், அதனால் இப்போ நீங்கள் இது போல் பிளான் தயார் பண்ணுங்க. जिज्ञासु और ज़्यादा बढ़ेंगे इसकी चिंता मत करो. மாணவர்கள் அதிகமாக அதிகரிக்கணும், இதை பற்றிய சிந்தனை செய்யாதீங்க. मदोदगरीबी बहुत बढ़ेगी इसकी भी चिंता नहीं करो. உதவி செய்யக்கூடியவர்கள் அதிகரிக்கணும், இதை பற்றியும் சிந்தனை செய்யாதீங்க. மக்கான் भी मिल जाएंगे इसकी भी चिंता नहीं करो. வீடு கிடைக்கணும், இதை பற்றியும் சிந்தனை செய்யாதீங்க. सब सिद्धि को जाएगी ये विधि ऐसी के जो सिद्धि स्वरूप बन जाएंगे. அனைத்துமே சித்தியாக ஆயிரும். இந்த விதியானது இது போல இருக்கு, சித்தி சுரூபமாக ஆகலாம், அதாவது வெற்றி சுரூபமாக ஆகலாம். நல்லது. சக்தியாம் பகூத்துகை ஆதிமே நிமித்த ஜியாதா சக்தியாம் பனி. சக்திகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆரம்பத்தில் நிமித்தமாக நிறைய சக்திகள் உருவானாங்க. கோல்டன் ஜூப்ளி மேபி சக்தியான் ஜியாதா ரகிகை. கோல்டன் ஜூப்ளியில் கூட அதிகமான சக்திகள் இருந்தாங்க.
पांडव तोड़ी गिनती के गई फिर भी पांडव के பாண்டவர்கள் குறைவாக எண்ணிக்கையில் இருந்தாங்க, இருந்தாலும் பாண்டவர்களாக இருக்காங்க. அச்சாகை கிம்மத் ரக் ஆதிமி சகன் கர்ணிகா சபூத் தோ எகி ஆதி ரத்தன் கே. நல்லது, தைரியம் வைத்து ஆரம்பத்தில் பொறுத்து கொண்டு எடுத்து காட்டு தரதுக்கு இந்த ஆதி ரத்தினங்கள் இருந்தாங்க. விக்ன விநாசகன் நிமித்தபன் நிமித்த பனானிக்கு காரியமே அமர் ரகேகை. விக்ன விநாசக்காக ஆகி நிமித்தமானவர்களாக மாற்றக்கூடிய காரியத்தில் அழிவற்றவர்களாக இருக்காங்க. इसलिए बाम दादा को भी अविनाशी अमर भवके வரதானி பச்சி சதா பிரியகே. அதனால் பாம் தாதாவிற்கு கூட அழிவற்ற அமரர்களாக ஆகுங்கள் என்ற வரதானி குழந்தைகள் சதா பிரியமானவர்களாக இருக்காங்க. और ये आदि रतन स्थापना की आवश्यकता के समय के सहयोगी के. மேலும் இந்த ஆதி ரத்தினங்கள் ஸ்தாபனைக்கான காரியத்தில் தேவையான சமயத்தினுடைய சகயோகியாகவும் இருக்காங்க. इसलिए ऐसे निमित्त बनने वाली आत्माओं को आईविल पर सहयोगी बनने वाली आत्माओं को ऐसी कोई भी वेला मुश्किल की आती है तो बाम दादा भी उनके उसका ரிட்டன் தேத்தாகை. அதனால் இது போல நிமித்தமாக ஆகியிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு தேவை என்ற சமயத்தில் சகயோகியாக ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கு இது போல வேலையில் கஷ்டமான நிலை வந்தாலும் பாம் தாதா அவங்களுக்கு ரிட்டனில் கொடுத்தாங்க. इसलिए आप सभी जो भी ऐसी समय पर निमित्त बने को उसकी भी ये एक्स्ट्रा गिफ्ट ड्रामा में नूंदी हुई गई. அதனால் நீங்கள் எல்லாருமே இது போல சமயத்தில் நிமித்தமானவர்களாக ஆகியிருக்கீங்க. அதனுடைய எக்ஸ்ட்ரா உதவியும் அதாவது பரிசும் நாடகத்தில் ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆகியிருக்கு. इसलिए எக்ஸ்ட்ரா கிஃப்ட்டுக்கே அதிகாரி கோ. அதனால் எக்ஸ்ட்ரா பரிசுக்கு அதிகாரியாகவும் இருக்கீங்க. அச்சா, நல்லது. சதா பத்மா பதம் பாக்ய கே அதிகாரி, சதா சஃலதா கே அதிகாரி, सदा स्वयं को श्रेष्ठ आधार मूर्त समझ सर्व का उद्धार करने वाली श्रेष्ठ आत्माओं को बाम दादा का याद प्यार और नमस्ते. சதா பத்மா பதம் பாக்கியத்தினுடைய அதிகாரியாக இருக்கக்கூடிய, சதா வெற்றியினுடைய அதிகாரியாக இருக்கக்கூடிய, சதா தன்னை சிரேஷ்டமான ஆதார மூர்த்தியாக உணர்ந்து அனைவரையும் உத்தாரம் செய்யக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு பாம் தாதாவின் அன்பு நினைவுகள், நமஸ்காரம். வரதான் अनुभवों की गुह्यता की प्रयोगशाला में रख नई रिसर्च करने वाली अंतर्मुखी भव. அனுபவங்களுடைய ஆழமான ஆராய்ச்சி கூடத்தில் இருந்து புது ஆராய்ச்சி செய்யக்கூடிய உள்நோக்கு முகம் ஆகுங்கள். जब स्वयं में पहली सर्व अनुभव प्रत्यक्ष होंगी तब प्रत्यक्षता होगी. எப்போ தனக்குள் முதலில் அனைத்து விதமான அனுபவங்கள் பிரத்யக்ஷமான ரூபத்தில் இருக்கும், அப்போதான் பிரத்யக்ஷத்தா ஏற்படும். इसके लिए अंतर्मुखी बन याद की यात्रा व हर प्राप्ति की गुह्यता में जाकर रिसर्च करो. இதற்காக உள்நோக்கு முகமாகி நினைவு யாத்திரை, அதாவது ஒவ்வொரு பிராப்தியினுடைய ஆழத்தில் சென்று ஆராய்ச்சி செய்யணும்.
संकल्प धारण करो और फिर उसका परिणाम व सिद्धि देखो कि जो संकल्प किया वह सिद्ध हुआ என்னகி எண்ணங்களை தனக்குள் கொண்டு வரணும் மற்றும் அதனுடைய விளைவு வெற்றியை பார்க்கணும். எந்த எண்ணங்களை நாம் நினைத்தோமோ அந்த எண்ணங்கள் வெற்றி अடைந்ததா இல்லையா? ऐसे अनुभवों के गुह्यता की प्रयोगशाला में रखो जो महसूस हो कि ऐसा कोई विशेष लगन में मग्न इस संसार से उपराम कई. இது போல அனுபவங்களுடைய ஆழத்தின் ஆராய்ச்சி கூடத்தில் இருங்க, உங்களுக்கு அனுபவம் ஆகும். இந்த அனைத்தும் ஏதாவது விசேஷமான ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கக்கூடிய இந்த உலகத்திலிருந்து கடந்து இருப்போம். करम करते योग के पावरफुल स्टेज में रहने का अभ्यास बढ़ावो. கர்மா செய்தாலும் யோகாவினுடைய சக்தி வாய்ந்த ஸ்டேஜில் இருப்பதற்கான பயிற்சியை அதிகரிக்கணும். जैसे वाणी में आने का अभ्यास कई ऐसे रुहानियत में रहने का अभ्यास डालो. எவ்வாறு வார்த்தைகளில் வருவதற்கான பயிற்சி இருக்கும், அதே போல ஆன்மீகத்தில் இருப்பதற்கான பயிற்சியை கொண்டு வரணும். ஸ்லோகன் संतुष्टता की सीट पर बैठकर परिस्थितियों का खेल देखने वाले की संतुष्ट मनी गई. திருப்தியினுடைய சீட்டில் அமர்ந்து சூழ்நிலைகளுடைய விளையாட்டை பார்க்கக்கூடியவர்கள்தான் திருப்தியான மணிகளாக இருக்காங்க. ஓம் சாந்தி.